Hey guys, இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன தி அதர் சைட் ஆஃப் த டோர் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சின்ன விபத்தால ஹீரோயின் அவங்க பையனை இழந்துடுறாங்க. அவனோட ஞாபகங்களை அவங்களால மறக்க முடியல. அதனால அவங்க ஒரு அமானுஷமான கோயிலுக்கு போறாங்க அவங்க பையனை சந்திக்க. அந்த இடத்துல ஒரு தவறான விஷயத்த பண்ணனால அவங்க வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையில இருந்து ஹீரோயின் கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப வித்தியாசமா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. சோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்தது வாய்ஸ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல டெல்லியில இருக்கிற ஒரு பரபரப்பான தெருவை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினியா காமிக்கிறாங்க. இவங்க ஃபாரினர் டெல்லியில தங்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவரும் நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு நான் அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் பேசிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோயினும் பேசாம நம்ம இங்கே தங்கிடலாமா, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அதான் நினைக்கிறேன், ஏன்னா வேலை விஷயமா அப்பப்ப நம்ம போயிட்டு வரதுக்கு பேசாம இங்கே வீடு எடுத்து நம்ம தங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டே வரும்போது அங்க சில பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோ ஹிந்தியில நாங்க ஏற்கனவே இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றீங்க அவகிட்ட, நம்ம இங்க தங்கலாமா நான் கேட்டேன் போது அந்த குழந்தை ஹீரோயினிய பாக்குது. இப்போ பயங்கரமா கத்துறான். இப்ப ஹீரோயின் தூக்கத்துல இருந்து டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. அவங்களோட பையனோட போட்டோ பாக்குறாங்க. ஹீரோனுக்கு 2 குழந்தைங்க இருக்கும், பட் அவங்க பையன் இப்ப தவறிட்டான். இப்போ அவங்க கணவரை பாக்குறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரை போட்டு படால்னு அடிச்சுட்டு உனக்கு மட்டும் எப்பறம் நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. எனக்கும் தெரியுது, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாம் சாப்பிடறதுக்காக வராங்க. அந்த வீட்டுல பிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ சைலண்டா இருக்காரு. ஹீரோனி எதுவுமே பேசவே இல்லை. அவர் வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கும், வீட்டுக்கு வர லேட் ஆகும். சோ அவர் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது ஹீரோனி அவங்க கணவர் கிட்ட வராங்க. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால இதுக்கு அடுத்து இந்த லைஃப் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பேசும்போது இங்க பாருங்க, எனக்கு தெரியுது உன்னை பத்தி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு, எல்லாமே சரியாயிரும், நான் கூட இருக்கேன். அவர் போனோட ஹீரோனி கீழே வந்து அழுகுறாங்க. இதெல்லாம் வீட்டுல இருக்கிற அந்த லேடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்க கணவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு வராரு. வந்து அங்க வேலை பாக்குறவங்க சார் உங்க மனைவி ரூம்ல இருக்காங்க, குட்டி பொண்ணை நான் தூங்க வச்சுட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க மனைவி பாக்கலான்னு பார்த்தா ரூம்ல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். அந்த வீடியோல ஃபாதர்ஸ் டேக்காக அவங்க 2 பசங்களும் ஒரு பியானோ மியூசிக் வாசிச்சிருப்பாங்க. இதை பார்த்தவங்க அப்பா 2 பசங்களும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்கன்னு சொல்லி இந்த பசங்களோட விளையாடிட்டு இருப்பாரு. இந்த வீடியோ எல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க மனைவி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணுவாரு. பெட்ஷீட் போத்தும் போது அவங்க கையில இருந்து ஒரு மாத்திரை விழுகும். பார்த்தவங்க நிறைய மயக்க மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அன்கான்சியஸா இருப்பாங்க. கணவரும் எழுந்துரு, நான் உனக்காக தான் இருக்கேன், விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி அழுதுட்டே இருப்பாரு. இப்போ பாஸ்டர் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க 2 பசங்களோட மழை பெய்ற அப்போ கார் டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு விபத்தா இருக்கும். அந்த விபத்துனால அவங்களோட கார் கீழே அந்த ஏரியில விழுந்துரும். இப்ப ஹீரோனி டக்குன்னு கணத்தை வந்து பாக்குறாங்க. ஏரியில அவங்க முழுகிட்டு இருக்காங்க. அவங்க தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவங்க பையன் பேரு ஆலிவ் அம்மா என் கால் மாட்டிக்கிச்சு அப்படின்னு கத்துறான். அவங்களோட பொண்ணு பேரு லூசியும் கண்ணை திறக்காம அப்படி தூக்கத்துல இருக்கா. அவளை எழுப்ப முயற்சி பண்றாங்க. பையனோட காலையை இழுக்க பாக்குறாங்க. ஆனா அது டைட்டா மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருக்கு. மேல அவங்க நின்று மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையனும் ஆலிவ் கொஞ்சம் எழுந்துடுறா, முன்னாலும் முடிய முயற்சி பண்றா. அம்மாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப தண்ணி முழுசா உள்ள வர ஆரம்பிக்கும். இதனால அவங்க பொண்ணு மயக்கத்துல இருக்கான்னு சொல்லி அவ்வளவு வேகமா தூக்கிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அங்க வந்து சில ஆட்கள் கிட்டே என் பையன் மாட்டிக்கிட்டாங்க, நான் தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா தண்ணியில மூழ்கி அவன் இறந்து போயிட்டான். என் பையன் போயிட்டான், என்னாலதான் போயிட்டான்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இப்போ கணத்தை வந்து பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டாக்டரும் ஒரு நேரத்துல அவங்க சரியாயிருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோனே கணத்தை வந்து பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்களும் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நீ என்ன விஷயம் பண்ணிருக்கன்னு தெரியுமா, இவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்தைய பண்ணுவ அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. எனக்கு அனுஷ்கான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தா, ஆனா அவ சின்ன வயசுல பூ பறிக்க போகும்போது பக்கத்துல இருந்த குளத்துல விழுந்துட்டா, அவ இறந்துட்டா. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஒரு கிராமத்துலதான் வாழ்ந்தேன். அந்த கிராமத்துல ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த டெம்பிளுக்கு நீ போனா உன்னோட பையனை பார்க்கலாம். உன்னோட கண்டிஷன் மோசமா இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட அதை சொல்றேன். நீ அந்த டெம்பிளுக்கு போ, அங்க நான் சொல்றதை பண்ணனா நீ உன் பையனை சந்திக்கலாம். கடைசியில அவனை பார்த்து அவன்கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு நீ ரிட்டர்ன் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப டக்குன்னு அவங்க கணவர் வராங்க. அதனால அந்த லேடி அங்க வந்து போயிடுறாங்க. ஏமா அப்படி பண்ணும் போது என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களும் தேம்பி அழுகுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த லேடி சொன்ன எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ அவங்கள பார்க்க போறாங்க. அவங்க ரூம்ல ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணோட போட்டோ வச்சு அவங்கள பார்த்தோன்னே அவங்களும், நான் வாழ்ந்த ஒரு கிராமத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் ரொம்பவும் பழமையான கோயில், அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த கோயில் சாவுக்கும் பிறப்புக்கும் நடுவுல இருக்கு. அங்க போனா நீ உன் பையனை சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு உன் பையனோட அஸ்தி தேவை.
அது இருந்தா நீ போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதனால இப்போ நைட் அவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்குமே தெரியாம புதைக்கப்பட்டவங்க பையனோட சடலத்தை எடுக்கிறாங்க. ஹீரோனே பயந்துட்டே இருக்காங்க. அந்த லேடியும் இல்ல நீ பாக்காத, நீ பார்த்தா பயந்துருவேன்றாங்க. ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல என் பையனை பார்த்தேன்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே அங்க இருந்து ஒரு பொம்மையை தூக்குறாங்க. இது என் பையனோட பொம்மை அப்படின்னு சொல்லும் போது அவங்க கையை பார்த்து அவங்க பயந்து போயிடுறாங்க. இப்போ அந்த உடலை எரிக்கிறாங்க. அப்படி எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அங்க சடனா அகோரிகள்லாம் வந்து நிக்கிறாங்க. யார் இவங்க, எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்கன்னு போது இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான அகோரி. இவங்க மனுஷங்களோட சாம்பலை உடல பூசிப்பாங்க. நான் சொல்றத நல்லா கேளு. அந்த கோயிலுக்கு போ, இரவுல அந்த கோயிலுக்கு வெளியே அந்த சாம்பலை போட்டுட்டு உள்ள போ. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட பையனோட குரல் கேட்கும். அவன் கிட்ட பேசிட்டு வெளிச்சம் வந்த பிறகு நீ கதவை ஓபன் பண்ணிட்டு இங்க வந்துரு. ஆனா நல்லா கேட்டுக்கோ, அந்த கதவுக்கு பின்னாடி குரல்கள் உன்னை கதவை ஓபன் பண்ண சொல்லும். விடியும் போதுதான் நீ கதவை திறக்கணும். நைட்ல அந்த கதவை நீ திறக்க கூடாது. அப்படி கதவை திறந்தனா சில அமானுஷங்கள் உனக்கு நடக்கலாம். நீங்க சொல்லும் போது சரி நீங்க சொல்றது நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ட்ரெயின்ல ஏத்தி விட்டாங்க. லாஸ்ட் ஸ்டாப்பிங் என்னோட கிராமம் தான், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஓகே. ஆனா என் கணவர் கிட்ட நீ ஒரு லெட்டர்ல நீ வெளியே போறேன்னு சொல்லி நான் அதை அவர்கிட்ட கொடுத்துறேன், எந்த பிரச்சனையும் வராது, உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு லெட்டர் எழுதி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப அவங்க ட்ரெயின் உட்காரும் போது அவங்களுக்கு பயமா இருக்கும். இப்ப அவங்க லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், கொஞ்ச நாள் நான் ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் வீட்டுக்கு திரும்பவும் வந்துடுறேன் அப்படின்னு தான் அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ அவனுக்கு என்ன நடக்க போகுது, அந்த கோயில் எப்படி இருக்கும் எதுவும் தெரியாத ஹீரோயின் அந்த ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. அங்க இருந்து ஷேர் ஆட்டோ ட்ரக்ல எல்லாம் ஏறி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கிராமத்துல மக்கள் கம்மியா தான் இருப்பாங்க. இறங்கணும்னு எந்த வழியா போகணும் ஹீரோனுக்கு தெரியாது. திரும்பி பார்த்தா 2 வயசான பாட்டி இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சு கேட்டுட்டு போறதுக்கு விடிஞ்சிடும், ரம்லயே நடக்க ஆரம்பிக்கலாம் சொல்லி அந்த காட்டுக்குள்ள அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது கடைசியில அந்த கோயில அவங்க பாக்குறாங்க. அது ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. கொண்டு வந்த சில கேண்டில் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அவங்க பையனோட அஸ்திய வெளியே எடுத்துட்டு போறாங்க. அம்மா நான் ரொம்ப நேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே அந்த சாம்பலை கொட்டுறாங்க. இப்ப கதவு லாக் பண்ணிட்டு அந்த இருட்டுல கேண்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையன் கிட்ட பேச ரொம்ப நேரம் ஆகுதான்னு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இப்போ கீழே ஏதோ டமால்னு சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எடுத்துட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள மணிகள்லாம் இருக்கு. இப்போ டக்குன்னு அங்க இருந்து சில பறவைகள்லாம் அப்படியே பறந்து வருது. இதை பார்த்து ஹீரோனி பயந்து போயிடறாங்க. இப்ப கேண்டில் ஏத்துறாங்க. கீழே ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. கை கீழே இருக்கு, ஆனா முகத்தை சில கைகள் கவர் பண்ணி இருக்கு. இது எலும்பு மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் இது மனுஷங்க சாமி கும்புற கோயில் இல்ல, இது அமானுஷமான கோயில் சொல்லிட்டு பயந்துட்டு அலறிச்சு வெளியே ஓடி வராங்க. அப்படி வெளியே ஓடி வரும்போது இப்போ கதவு கிட்ட நிறைய பேரு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தையோட அழுகிற சவுண்ட் கேக்குது. ஆலிவ் நீயா, அம்மா நான் இங்கதான் இருக்கேன் போது ஏமா என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இதை கேட்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆலிவ் அம்மா இங்கதான் இருக்கேன், கிட்டவா, அம்மா கிட்ட பேச, அம்மால கதவு திறக்க முடியாதுடா, என்னை மன்னிச்சிட்டு நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், ஆனா நான் உன்னை தவற விட்டுட்டேன் போது பரவாயில்லம்மா எனக்கு புரியுது நீ அழுகாதம்மா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு பயமா இருக்கு, இருட்டா இருக்கு, கதவு திறமா, நான் உள்ள வரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல ஆலிவ் என்னால திறக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் இருக்கு, அம்மா கிட்ட பேசுறேன் போது இல்லம்மா என்னால இதுக்கு உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அவனோட வாய்ஸ் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகுது. இருந்தாலும் அவங்க பயந்து போய் ஆலிவ் அம்மா விட்டு போகதான்னு சொல்லி தன்னாரையமா கதவு திறந்துடுறாங்க. திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. இப்போ சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. அவரை பார்த்து அவங்க பயந்து போய் அலறி அடிச்சு அந்த இருட்டிலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் போன பிறகு அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த சிலை கிட்ட இருந்து பயங்கரமான கத்துற சத்தம் கேக்குது. இங்க ஹீரோ அவங்க மனைவி வருவாங்க சொல்லி நைட் எல்லாம் முடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப நாய் குலைக்குது. அவரோட மனைவி வந்துட்டான்னு சொல்லி கதவு திறந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப அவங்க மனைவியும் தன்னோட பையன்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி ஒரு மன நிம்மதியோட ட்ரெயின்ல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க அவங்களோட பொண்ணு விளையாடிட்டே இருக்கா. இப்ப திடீர்னு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறா. அவன் கூட பிறந்தவனோட ரூமு கிட்ட அவன் ஃபேவரட் டாய் ஒண்ணு இருக்கும். இது எப்படி இங்க வந்தது, ஆலிவ் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவ தூக்குறா. தூக்கிட்டு வேகமா கீழே ஓடி போயிடுறா. இங்க ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ப வந்த உடனே அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவ ரொம்ப மிஸ் பண்ணாத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கணவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு, என்ன மன்னிச்சிருங்க, அவங்களை விட்டுட்டு போன பட் இப்ப நான் ரிலாக்ஸா இருக்கேன், நான் ஓகே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. நீ ஓகே தானே, எல்லாமே ஓகே, நம்ம லைஃப் நார்மலா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. இப்போ அந்த நாய் அவங்கள பார்த்து பயங்கரமா குலைக்குது. தன்னை பார்த்துதான் டாக குலைக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அது செவத்தை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. டேய் கத்தாத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக வெளியே அனுப்பிட்டு இப்ப அவங்க பொண்ணு பாக்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ இருக்கு. அதை பார்த்து பயந்து போறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. இப்போ அந்த நாய்
ஹீரோனியே பார்த்த மாதிரியே சைலண்டா கத்திட்டு இருக்கு. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் நைட்டு நல்லா தூங்கிடுறாங்க. காலையில ஹீரோன் எழுந்துக்கிறாங்க. அவங்க பொண்ணை தேடுறாங்க. அவ எங்கேயுமே இல்ல. மேல சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க பையனோட ரூம்ல அவங்க பொண்ணு விளையாடிட்டு இருப்பா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னும் போது அவ கையில பொம்மைங்கெல்லாம் இருக்கும். இது நீ எடுக்க கூடாது, அம்மா கூட விளையாட கீழே வர அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டம்மல்னு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க வந்து ஒரு வேர்ட்ல ஆலிவ் அப்படின்னு வார்த்தை எழுதியிருக்கும். எப்படி இது எக்ஸாக்டா அவனோட பேரு வந்ததுன்னு சொல்லி திரும்ப அவங்க தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த வார்த்தைங்க செட் ஆகல. கதை லோட் பண்ணிட்டு கீழே வராங்க. அவங்க பொண்ணு பியானோ வாசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ அவங்க பையனோட பொம்மை இருக்கு. அதை பார்த்து அவங்க அம்மா பயந்துடுறாங்க. இந்த பொம்மை உனக்கு எப்படி வந்தது, நீ எடுத்துட்டு வந்தியானும் போது இல்லம்மா நான் எடுத்துட்டு வரல, இங்க பாரு என்கிட்ட மறைக்காத, நீ ஏன் மேன் ரூமுக்கு போன, இந்த பொம்மை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ பியானோ தானாவே வாசிக்க ஆரம்பிக்குது. அவங்க பயந்து போயிடுவாங்க. அம்மா இந்த விஷயத்த நீங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா, எனக்கு தெரிஞ்சு ஆலிவ் வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஏன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்ற. ஆலிவ் சொல்ல வேணான்னு, அவன் எப்ப ஆசைப்படுறானோ அப்பவே நம்ம சொல்லலாம் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ அவங்க பையனோட ஃபேவரட் பொம்மையை வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களாலே நம்ப முடியாது. அப்படியே அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரா வரும். இப்ப ஹீரோயின் அவங்க பொண்ணை தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்ச பிறகு அவங்க வாஷ் பண்ணது பொம்மையை அவங்க பையனோட ரூம்ல வைக்கிறதுக்காக போறாங்க. போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க போகும்போது இப்ப புக்கு தானா கீழே விழுது. அது அவங்க பையனோட ஃபேவரட் புக். இப்ப சாட் டக்கு நகருது. ஆலிவ் அம்மா உனக்கு கதை சொல்லணுமா, கண்டிப்பா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு அவங்க கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கணவர் கிட்ட வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ மரத்துல இருந்து இலைகள்லாம் கீழே விழுகுது. விழுந்த உடனே டக்குன்னு காஞ்சு போகுது. இப்ப நைட்டு ஹீரோனி தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. அந்த பொம்மை அவங்க பக்கத்துல இருக்கு. பயந்து போயிடுறாங்க. இப்ப திரும்பி பாக்குறாங்க. அந்த கோயில பார்த்த அந்த சிலை ஹீரோனி கிட்ட நெருங்கி வருது. பயந்து போன அவங்க கத்துறாங்க. பார்த்தா கனவுதான் இதெல்லாம். இப்ப அடுத்த நாள் காலை அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க. கிச்சனை பாக்குறாங்க. அங்க வச்ச ஒரு பூ காஞ்சு போயிருக்கு. இப்ப தோட்டக்காரரும் வெளியே வந்து பாருங்களேன் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா செடியும் காஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம குளத்துல இருந்து மீனுங்கெல்லாம் இறந்து போயிருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னும் போது அவங்களுக்கு சில விஷயம் தோணுது. ஹீரோனி அந்த விஷயத்த பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த குட்டி பொண்ணு கத்துறா. மேகமூடி வந்து பார்த்தா அவ வளர்த்த 2 பறவை இறந்து போயிருக்கும். அம்மா இந்த பறவை இறந்து போயிடுச்சுன்னா போது இறந்து தானே போயிடுச்சு, விடு பாத்துக்கலாம், அடுத்தது நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்வாங்க. ஆலிவா கிட்ட சொல்லுவா, இந்தியால யாராவது இறந்துட்டான்னா அவங்களோட உடலை கடல்ல தான் போடுவாங்க, நம்ம இது 2த்தையும் கடல்ல போட்டுலாமா, நம்ம சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தா கடல்ல கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணு பறவை எல்லாம் போட்டுட்டே இருக்கும்போது இப்போ அங்க ஒரு அகோரி ஹீரோனிய பார்த்து ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அகோரி உங்ககிட்ட இருக்காரு, ரொம்ப கிட்டல பாப்பா, தூரமா பார்த்து டக்குன்னு பயந்து போயிடுவாங்க. அவர் சாம்பல் எடுத்து ஹீரோனோட மூஞ்சில தேய்ச்சி விட்டுருவாரு. இதை பார்த்து பயந்துட்டு அவங்க ஆட்டோல வந்துகிட்டு இருப்பாங்க. ஏமா அவர் அந்த சாம்பலை முகச்ச போட்டாரு, தெரியல பாப்பா விட இது பாத்துக்கலாம்னு சொல்லி தொடச்சிக்கிட்டே வரும்போது இப்போ முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒருத்தர் கீழே விழுந்து இறந்துருப்பாரு. இப்போ அவர் ஹீரோனிய பார்த்தோன்னே டக்குன்னு தலை திருப்புவார். ஹீரோனுக்கு பயந்துரும். வேக வேகமா வீட்டுக்கு வந்து முகத்தை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நைட்டு ஜோரன் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க பொண்ணும் ஆலிவ் இங்க இருக்கியா, என் கூட விளையாட வரையா அப்படின்னும் போது சத்தமே கேட்காது. இப்போ அவ அந்த நாய் கூட டிவி பார்த்துட்டே இருக்கும்போது இடி இடிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆலிவ் அவ கிட்ட வரா. இப்ப ஹீரோனியும் வா பாப்பா குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை குளிக்க வைக்கும் போது அவளோட ஷோல்டர்ல கடிப்பட்ட மார்க் இருக்கும். என்னது இது அப்படின்னும் போது, அம்மா எனக்கு வர ஆலிவே பிடிக்கல, அவனோட பிஹேவியர் எனக்கு எரிச்சலா இருக்குமா, அவனை கிட்டே வர வேணான்னு சொல்லுங்க போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவனோட ரூமுக்கு போறான். ஆலிவ் இப்படியே நீ பிஹேவ் பண்ணுவேன் போது டக்குன்னு அங்க வந்து பொருள் எல்லாம் விழுக ஆரம்பிக்கும். நான் சொல்ற பேச்சு கேட்கல, அப்ப நான் இனிமேட்டு வரமாட்டேன் போது இப்ப அந்த புக்கு வரும். சேர் டக்குன்னு நகர ஆரம்பிக்கும். சரி நான் உனக்கு புக்கு படிக்கிறேன், ஆனா நீ நான் சொன்ன பேச்சுதான் கேட்கணும்னு சொல்லிட்டு புக்கை படிச்சுட்டு பயந்துட்டே அந்த இடத்துல விட்டு வேகமா வெளியே வருவாங்க. இப்ப அவங்க கணவர் கிட்ட இருந்து கால் வரும். நான் வேலை விஷயமா வெளியே இருக்கேன், வீட்டுக்கு வர லேட்டா ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க பொண்ணு கூட நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ டக்குன்னு பியானோ வாசிக்கிற சத்தம் கேக்குது. யாரு வாசிக்கிறான்னு கீழே போய் பார்த்தா அவங்க வாஷ் பண்ண அந்த பொம்மை பிஞ்சு கிடக்கும். அங்க பியானோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இப்போ வெளியாரும் நிக்கிற மாதிரி தெரியும். கதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அகோரி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. யாரு நீங்க, இங்கேயே வந்தீங்க, என் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி ஹீரோனி கத்துவாங்க. ஆனா அவரு வீட்டை பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையான்னு சொல்லி கத்தும் போது இப்போ அவங்க திரும்பி பாக்குறாங்க. அந்த உருவம் அவங்க கிட்ட வருது. இதை விடும் சொல்லி பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. பயந்துட்டாங்களும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருந்த லேடியும், நீ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்ட, நீ பண்ண விஷயம் எவ்வளவு பெருசு தெரியுமா, இதுக்கான விளைவுகளை நீ சந்திப்ப, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஆலிவ் நார்மலான குழந்தை, அவன் கூட வந்துட்டா அவன் லைஃப் நார்மல் ஆயிடுமா, கிடையாது. இப்ப அவனுக்கு பவர் அதிகம். அந்த பவரை வச்சு அவன் என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணுவான்னு தெரியுமா, அந்த கோயில இருந்தா மயூரான்றவள நீ எழுப்பிட்ட, இறந்து போனவங்களோட ஆத்மாவை பாதுகாத்து வைக்கும், அது கேட் கீப்பர் மாதிரி. இப்போ உன் பையனை நீ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்ட, அதனால உன் பையனை கூட்டிட்டு போக அவ இந்த வீட்டுலதான் சுத்திக்கிட்டு இருப்பா. அவ உன் பையனோட ஆத்மாவை பிடிக்கலன்னா அவ அதுக்காக உன்னை கூட தாக்குவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோனி, என்ன வளர்றீங்க, உனக்கு இந்தியால இருக்கிற கடவுள்கள் பத்தி நம்பிக்கை இல்ல, நான் சொல்றத நல்லா கேளு, உன் லைஃப் நார்மலா ஆகணும்னா உன் பையனோட எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து எரிச்சிரு, அவன் இந்த வீட்டை விட்டு போகணும், அப்பதான் அந்த ஆவியும் இந்த வீட்டை விட்டு போகணும் போது ஹீரோனி வளராத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ரூமுக்குள்ள போவாங்க. அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவ திரும்பி பெட்டே
பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது அது டக்குன்னு கத்த ஆரம்பிக்கும். அவங்க பொண்ணு கீழே பயந்துகிட்டு இருப்பா. ஒண்ணு இல்ல, அம்மா கூட தான் இருக்கேன் அப்படின்றத ஹீரோயினி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க கணவர் அவங்க பொண்ணு 3 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஹீரோயினே நம்ம கசின் எல்லாம் பாக்கலாம், ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து, அது மட்டும் இல்லாம நீங்க வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, நம்ம கொஞ்ச நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னும் போது இப்போ சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பா தெரியும். அப்படியே பயந்துட்டே இருப்பாங்க. இப்ப டக்குன்னு உங்க பொண்ணு காணாம போயிடுவா. அவ எங்க போயிட்டான்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் தேடுவாங்க. ஹீரோயின் அப்படி தேடும் போது பின்பக்கமா அவ கத்துற சவுண்ட் கேட்கும். அவங்க பொண்ணை தேடி வேகமா ஓடுவாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும். ஒரு முட்டை சந்து இருக்கும். அந்த சந்துல அந்த மாஸ்டர் அப்படியே ஹீரோனி கிட்ட வரும். ஹீரோனியும் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு போது இப்ப அவங்க கணவர் அவங்க பொண்ணோட வருவாங்க. என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு திரும்புவாங்க. பயந்து போயிடுவாங்க. அவங்க கணவரும் அந்த பொண்ணு கடைக்கு வெளியே தான் நின்னுந்தா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள நீ வேகம் ஓடி வந்துட்டேன் போது ஓகே பொண்ணு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க ஹீரோனோட பையனோட எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ரூம்ல எடுத்துட்டே இருக்கும்போது இப்போ வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும். அவங்களுக்கு பயம் வந்துடும். டக்குனு எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணி வெளியே கொளுத்துறதுக்காக எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஆனா பெட்ரோல் இருக்காது. சரி ஸ்டோர் ரூம்ல இருக்கும்னு சொல்லிட்டு பெட்ரோல் கேன எடுப்பாங்க. இப்ப அந்த கதவு டக்குன்னு லாக் ஆயிரும். இப்போ ஆலிவோட சிரிக்கிற சத்தம் கேட்கும். அந்த லேடியும் ஆலிவ் என்னை விட ஆலிவ் இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு போது நாய் வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த கதவு தானா ஓப்பன் ஆகும். அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தீக்குச்சியை கொளுத்த பாப்பாங்க. அப்படி தீக்குச்சியை கொளுத்திக்கிட்டே இருக்கும்போது இப்போ அங்க அந்த குளத்துல இருந்து அவங்க பொண்ணோட உடல் அப்படியே வெளியே வருது. அம்மா அப்படின்னு சத்தம் கேக்குது. இதை பார்த்து அவங்களும் என் பொண்ணு வந்துட்டான்னு நினைச்சிட்டு அப்படியே குளத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அது ஆலிவ். அவன் டக்குன்னு அவங்கள உள்ள இழுத்துறான். இப்ப ஹீரோனையும் வெளியே வராங்க. எதுக்கு நம்ம பையனோட திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பாத்துட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கணவரும் பாப்பாரு. அவங்களோட சடலம் உள்ள இருக்கும். இப்ப அடுத்த நாள் கால சில சடங்குகள்லாம் இறந்து போனவங்களுக்காக பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க பொண்ணு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க பொண்ணு அம்மா அந்த லேடி இறந்ததுக்கு ஆலிவ் தானே காரணம்னு போது இல்லம்மா அது ஒரு விபத்து தான் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க பொண்ணை தூங்க வச்சுட்டு அம்மா அந்த ஆன்டி இப்ப எங்கம்மா இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்களா, அதனால சொர்க்கத்துல இருப்பாங்க, அப்பயே ஆலிவ் மட்டும் சொர்க்கத்துல இல்லாம எங்க இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க பொண்ணை தூங்க வச்சுட்டு கீழே அவனோட பொருள் எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது அந்த ஆத்மா பின்னாடி நின்னுகிட்டு இருக்கும். இப்போ அவங்க பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்கும். வேகமா ரூமுக்குள்ள பாக்குறாங்க. அவங்க பொண்ணை இல்ல, எங்க போயிட்டான்னு தேடி பாக்குறாங்க. அவங்க பையனும் ரூமுக்கும் போறாங்க. இப்ப ஜன்னல பாக்குறாங்க. அவ வெளியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிரமும் சொல்லி வேகமா இவங்க வெளியே போய் அவங்க பொண்ணை தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க கணவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ டக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்து பயந்துடுறாங்க. அந்த பிச்சைக்காரன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவங்க கணவரும் வீட்டுக்குள்ள வராங்க. நைட் தூங்காம எங்க என்னப்பா பண்றீங்கன்னு போது அவங்க பையனோட பொருள் எரியில பார்த்தோன்னே அவர் பயந்து போய் எல்லாத்தையும் அணைக்க பாப்பாரு. இல்ல அதை விடுங்க, நான் தான் எரிச்சேன், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆமா என் பையங்க வந்துட்டான், அவன் இதுக்கு அடுத்து எங்க இருக்கக்கூடாதான் அப்படி பண்ணேன் போது என்ன வளர ஆளுக்கு தான் இறந்துட்டானே, எங்க உங்களுக்கு இப்ப நான் சொன்ன எதுவுமே புரியாது, நீங்க நம்ப மாட்டீங்க, லூசி அப்பாட்ட எல்லாமே சொல்லு, அந்த பியானோ வாசிச்ச சத்தம் நீ ஆலிவா பார்த்தல எல்லாமே சொல்லுமா. என்னமா ஆலிவ்ன்றீங்க, அவன் தான் இறந்து போயிட்டானே, அவன் எங்க நான் பார்த்தேன் அப்படின்னு உங்க பொண்ணு வித்தியாசமா பேசும்போது இவங்களுக்கே கோவமா வரும். ஏன் போய் சொல்ற, உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ கூட இந்த சீக்கிரட் அப்பா கிட்ட சொல்லாதன்னு போது நான் எங்கம்மா சொன்னேன், ஆலிவ்ல எதுக்கு இங்க வரப்போறான்னு போது அவங்க மனைவி பொண்ணை பார்த்து கோப்பறனால அவங்க பொண்ணை தூக்கி வச்சுட்டு நீ ரொம்ப மேல கோப்பற, அவளை தூங்க வைக்கலாம் டைம் ஆச்சுன்னு தூங்க வச்சு விட்டுருப்பாரு. ஹீரோயினும் நான் சொல்றது கேளுங்க, உண்மையாவே ஆலிவ் இங்க இருந்தான், அவனாலதான் இங்க எல்லா பிரச்சனையும் போது அவங்க பொண்ணோட கண்ணே அப்படியே மாறும். அம்மா நான் உன் கூட இருக்கணும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏமா அப்படி பண்றேன்னும் போது என் பொண்ணை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு கோப்படுவாங்க. அவங்க கணவர் நீ அவ்வளவு ஹர்ட் பண்ற, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ ஒழுங்கா டாக்டரை பாக்கணும், நீ கொஞ்ச நாள் இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க பொண்ணை தூக்கி வெளியே வராங்க. வந்து பார்த்தா வெளியே ஃபுல்லா அகோரிகளா இருப்பாங்க. அதை விடாதீங்க, அது பிடிக்க அப்படின்னும் போது ஹீரோ கோவம் வந்து டக்குன்னு கதவு லாக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வெளியே சில பைத்தியக்காரங்க இருக்காங்க, என்னால வெளியே போக முடியாது, தயவு செஞ்சு காரையும் போலீஸையும் கூட்டிட்டு வாங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது இங்க அவங்க பொண்ணோட உடம்புல தான் ஆலிவ் இருப்பான். நாய் அவனை பார்த்தோன்னே குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால கத்தி எடுத்து அந்த நாயை கொலை பண்ணிடுவான். இதை பார்த்து ஹீரோ ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது அவன் என்னை பார்த்து குலைச்சிட்டு அதான் நான் பண்ணேன் போது ஏன் நீ வித்தியாசமா பேசுற, லூசி நான் லூசி இல்ல நான் ஆலிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போட வயிற்றே கத்தி வச்சு குத்திடுவாரு. நீங்க இருந்தா எனக்கு பிரச்சனை, நானும் என் அம்மா நாங்க சந்தோஷமா இருப்போம், பாருங்க உங்களால கீழே ரத்தம் எல்லாம் ஊத்துது, என் அம்மாக்கு இங்க அழுக்கா அந்த பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது இங்க ஹீரோனையும் கதை உடைச்சிட்டு வேகமா வெளியே வராங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஃபுல்லா அகோரிகள் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. வேகமா அவங்க பழைய ரூம்குள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா அகோரிகள் இருப்பாங்க. அவங்க பொண்ணை கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு பொண்ணோட உடம்புல அந்த பேய் மட்டும் தான் தெரியும். குத்துறதுக்குள்ள ஹீரோனே அதை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தடுக்க முயற்சி பண்ணும் போது பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆலிவ் அம்மா எனக்கு பயமா இருக்குமா, இங்க பாரு பயப்படாதா, அம்மா கூட தான் இருக்கேன், நீ உன் தங்கச்சியை விட்டு அம்மா கிட்ட வானும் போது டக்குன்னு அவனோட ஆவி அப்படியே அவங்க அம்மாவோட உடம்புல போந்துடும். இவங்க கணவரும் என் மனைவியும் விடுங்க போது இப்போ கத்தி எடுத்துட்டு அந்த அகோரிகள் ஹீரோனை வயிற்றில குத்திடுவாங்க. அப்படியே ஹீரோனை மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோனை கண்ணத்தை வந்து பாக்குறாங்க. அந்த ரூம்ல யார் மேல ஹீரோனி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் அப்படியே ஹீரோனி கிட்ட வருது. அதோட மூடப்பட்ட முகத்தை காமிக்குது. பார்க்க அழகா இருக்கு. ஆனா அது
மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயமும் இருக்கு. இப்போ ஹீரோனி மூச்சை இழுத்து விட்டாங்க. அவங்க பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. இப்ப அவங்க கணவரோட குரல் கேக்குது. ஏன் விட்டுட்டு போன, நீ இல்லாம என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, நான் இங்க தானே இருக்கேன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஒரு கோயிலுக்கு வெளியே இருக்காங்க. அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க கணவர் அவங்க மனைவி பண்ண அதே விஷயத்த பண்ணிருப்பாங்க. அவங்க மனைவியோட சாம்பலை அந்த கோயிலுக்கு வெளியே போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க கணவரும் நான் முகத்தை பார்க்கணும், ப்ளீஸ் வா வா அப்படிங்கும்போது இல்ல இப்படி நடக்க கூட அப்படின்னு சொல்லி ஹீரோனி கத்துறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.